இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி தனுசு ராசி. 4 பேத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லி பிழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்றது. ஏன்னா குருவோட வீடு அப்படிங்கிறப்ப இவங்க தான் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க. அதே தான் ஆண்டவரும் படைச்சிருக்காரு. ஆனா சுக்கிரதசையும் பாருங்க ஒரு 40 வயசுக்குள்ளேயே வந்துரும். வந்தா இவருக்கு தலகால புரியாது, என்ன பண்ணணும்னு தெரியும். நிறைய உறவுகளை அப்புறம் நம்பி இழந்துருவாங்க. அந்த நேரமே சில நேரம் இந்த பிரபஞ்ச அறிகுறி காட்டும். மற்ற ராசியை விட இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரபஞ்சம் ஒரு ஈர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க செவ்வாயோட டிஎன்ஏ ரொம்ப அதிகமா தாக்கம் கொடுக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால மனசுல நிறைய ஒரு துணிவு, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், நம்மளை யார் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்குள்ள போயிருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகுல அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனாலதான் பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்டகுறை தொட்டகுறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கே நம்ம அதெல்லாம் எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க நம்மள. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல
உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுறா, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறை சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி தனுசு ராசி. 4 பேத்துக்கு ஏதாவது கருத்து சொல்லி பிழைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்றதுன்னா குருவோட வீடு அப்படிங்கிறப்ப இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க. அதே தான் ஆண்டவரும் படைச்சிருக்காரு. ஆனா அது மற்றவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணா போதுமா, இவங்க அட்வைஸை கேட்கணும்ல, அங்கதான் இவங்க வந்து விட்டுருவாங்க. ஆமா, நல்ல ஒரு பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் அவங்களுடைய திறமைக்கு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படித்தானே, அவருக்கே பாருங்க அங்க பாலம் கட்டுறப்ப தெரியாது. அப்ப அங்க வரக்கூடிய இவர் சுக்கிரீவன் சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் வந்து ஆஞ்சநேயரை பற்றி திறமைக்கு தெரியாதுன்னா அவர் சொல்ல போய் தெரியும். அதுக்கப்புறம் தான் பாலம் கட்டி எல்லாமே சாதனைகள் பண்ணாரு. அதே மாதிரிதான் இந்த தனுசு ராசினியர்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி முடங்கி இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வரும் பாருங்க சுக்கிரதசை. சுக்கிரதசையெல்லாம் பாருங்க இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போவாங்க. ஆனா சுக்கிரதசையும் பாருங்க ஒரு 40 வயசுக்குள்ளேயே வந்துடும். வந்தா இவருக்கு தலகால் புரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. நிறைய உறவுகளை அப்புறம் நம்பி இழந்துருவாங்க. அந்த நேரமே சில நேரம் வந்து இந்த பிரபஞ்ச அறிகுறி காட்டும். மற்ற ராசியை விட இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு ஈர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யாத, எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். உனக்குன்னு ஏதாவது சிக்கனமா வச்சுக்கோன்னு சொல்லுவோம். ஆனா சரி தப்புன்னு சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்க வந்து செவ்வாயோட டிஎன்ஏ ரொம்ப அதிகமா தாக்கம் கொடுக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால மனசுல ஒரு நிறைய ஒரு துணிவு, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், நம்மளை யார் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்குள்ள போயிடுவாங்க. அப்ப அந்த தேவையில்லாத அந்த மனசுல ஒரு தன்னம்பிக்கை, வீணான நம்பிக்கை வந்ததுனால பாருங்க நிறைய இழந்துருவாங்க. 45 வயசுலதான் இவங்களுக்கு பாதிப்போட இதே தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் இவங்க வந்து யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. 45 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு யோசனையே வரும். அது வரைக்கும் இந்த சுக்கிரதசையில எல்லா விதமான பலன் எல்லாமே கொடுத்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது, தக்க வச்சுக்க தெரியாது. நிறைய அப்புறம் தான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து ஒரு 50 வயசுக்கிட்ட வரப்ப யோசிப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டோமே இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்ப தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்குது, கொஞ்சமா சுயமா முன்னேறணும் செய்து இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களும் பாருங்க தன்னுடைய பிள்ளைகளை பத்தி அதிகமா சிந்திப்பாங்க. என் வாழ்க்கை தான் போச்சு, அப்ப என்னுடைய பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும். அதான் பிள்ளைகளை எந்த காரணத்துக்கும் விடவே மாட்டாங்க, கட்டி காப்பாற்றக்கூடியது. கடைசி வரை கஷ்டப்பட்டாலும் சரி தன்னுடைய குழந்தைகளை விடவே மாட்டாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் சூரியன், தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகறதுனால பிள்ளைகள் அதிகமான பற்று வச்சு பிள்ளைகளுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன். எனக்கு வாழ்க்கை துணை சரியில்லை முடியட்டும், ஆனா என்னுடைய குழந்தை தான் முக்கியம். அப்படி குழந்தைகளுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடியவங்க அந்த தனுசு ராசிக்காரங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தன்னம்பிக்கையே வந்துடும். ஆனா பாருங்க ஒரு அடி பட்டவோட தான் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க, மற்ற கருத்தை கேட்கவே ஆரம்பிப்பாங்க. இவங்க முன்னாடியே கொஞ்சம் மற்ற கருத்தை கேட்டிருந்தாங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் வராது. தனுசு ராசிக்காக அந்த ஒரு பணிவுங்கிறது வேணும். ஏன்னா குரு அப்படிங்கிறப்ப வந்து மற்றவங்க சொல்றது கேட்கறது கஷ்டம். கர்ப்பம் கொடுக்க குரு வந்து நமக்கு எல்லாமே தெரியுமே, நம்ம எல்லா விதையும் நம்ம கத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடதான் குரு வந்து. இவங்க அந்த நேரங்கள் தான் போய் ரொம்ப ஏமாந்துடுறாங்க. நிறைய பணம் பொருள் அந்த அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க. என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அப்பதான் இவங்களுக்கு முழிக்க ஆரம்பிப்பாங்க. நிராயுதபாணி சொல்லுவாங்களே, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த இது தெரிய ஆரம்பிக்கும். இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம், இவங்களுக்கு வந்து சிவாலயங்களில வந்து துப்புரவெல்ல பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு நேரமாவது சாப்பாடு வாங்கி தரணும். சிவாலயத்துல துப்புரவு தூய்மைப்படுத்துறவங்களுக்கு அங்க பெருக்க செய்ய இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், ஒரு நேரம் சாப்பாடு சனிக்கிழமை வாங்கி தரணும்.
சனிக்கிழமைகள்ல இதுக்கு நேர காலம் ஏதாவது ஆமா இருக்கா? சனிக்கிழமை மத்தியானம் வந்து 1 to 2. 1 to அது 2 வந்து சனி சனி ஹோரை. கோரை வேற. ஏன்னா இவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு சனிதான். ம், ஆனா அவங்களுக்கு நம்ம செய்யறப்ப நன்மைகள் நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைஞ்சிரும். ஆமா குறைய ஆரம்பிச்சு வாழ்க்கையில மேம்பாடு கொண்டு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. தனுசு ராசிக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.